நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, டாக்டர் சமையலுக்கு வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது, நாங்கள் ஒரே எண்ணெயை தான் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் சொல்லுங்கள் ஒரு சஜஷன் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரே எண்ணெயை சமையலுக்கு யூஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த ஆயிலை வந்து நீங்கள் ஒரு டிஷ்ஷுக்கும் ஒரு எண்ணெயை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணும் போது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி, அதோடைய விட்டமின்ஸ், அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்கள் டயட்டில் நீங்கள் சேர்ந்து சாப்பிடும் போது அந்த டயட் வந்து உங்களுக்கு ஹோல்சமாக இருக்குது. இப்போ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இதில் வந்து மோஸ்ட் காமன்லி வந்து சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் கோகனட் ஆயில் ஜாஸ்தி பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பீனட் ஆயில் சொல்கிற கடலெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து தோசைக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சன்ஃப்ளவர் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ் ஆயில் கூட நிறைய பேர் சாலட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. மஸ்டர்ட் ஆயில் வந்து நார்த் சைடில் வந்து நிறைய பேர் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்குறோம். பசு நெய் கூட ஒரு விதமான ஆயில் தான். பட்டர், நெய், கிளாரிஃபைட் பட்டர் இதெல்லாம் கூட குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. கெனோலா ஆயில், அவகாடோ ஆயில், சோயாபீன் ஆயில் வந்து இதெல்லாம் ரேராக வந்து மெடிட்ரேனியன் ரீஜன்ஸில் வந்து சில சாலட் ட்ரெஸ்ஸிங்க்கு இப்போ கூட நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. பட் காமனாக வந்து அதை யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ இந்த 7 விதமான இந்த ஃபஸ்ட்டு 7 ஆயில் சொன்னேன் பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் உங்கள் கிச்சனில் வச்சு நீங்கள் வந்து அதை டயட்டில் ஒரு டயட்லேயும் நீங்கள் அந்த எண்ணெயை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து நீங்கள் சமைக்கிற ஆகாரம் வந்து ஒரு ஹோல்சமாக உங்களுக்கு கிடைக்குது. அந்த எண்ணெய்கள் வந்து எல்லா வித ஆகாரத்துலேயும் உங்களுக்கு சேருது. ஸோ வந்து நீங்கள் வந்து பொரிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பேர் தேங்காய் எண்ணெயை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கடலெண்ணெய் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சன்ஃப்ளவர் ஆயில் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தோசை வந்து நீங்கள் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி நீங்கள் சுடுங்க. தாளிக்கிறதுக்கும் நீங்கள் பொரியல் பண்ணுறதுக்கும் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தாளிங்க. சில டிஷ்ஷஸ்லாம் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் போட்டு சேர்க்கும் போது அது ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த ரிஃபைன்ட் ஆயில் வந்து நீங்கள் வாங்காதீங்க. நீங்கள் வாங்குகிற எண்ணெய் வந்து கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு வந்து லைட் ஆயில், குக்கிங் ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆயில்ஸ் வந்து நீங்கள் வாங்கும் போது அதில் உள்ள விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆகி நீங்கள் வெறும் அதை சக்கையை தான் நீங்கள் வந்து அந்த யூஸ் பண்ணுறீங்க. ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ் பல நோய்கள் வந்து உங்கள் குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி உண்டாகும். ஏன்னா எண்ணெய் வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து நம்ம நல்ல குக்கிங் ஆயிலை தேர்ந்தெடுத்தால் தான் அது நம்ம ஓவரால் மெட்டபாலிசம், குழந்தைங்களுக்குள்ள மூளை வளர்ச்சி கூட இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக்கில் ஆட்டுற கோல்ட் ப்ரெஸ் ஆயிலை வந்து யூஸ் பண்ணுங்கள். கோகனட் ஆயிலில் மீடியம் செயின் ட்ரைக்ளிசரைட்ஸ், MCTன்னு சொல்லிட்டு கிளிசரைட்ஸ் இருக்குது. இது வந்து ஈஸிலி டைஜஸ்டபிள். நம்ம நினைப்போம் கோகனட் ஆயில் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு, ஆனால் அது ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகுது. குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கோகனட் ஆயிலில் குக் பண்ண ஃபுட்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தி. பீனட் ஆயில்னு சொல்கிற கடலெண்ணெய், இது வந்து ஸ்மெல் நிறைய பேத்துக்கு பிடிக்காது, ஆனால் இதையும் பார்த்தீங்கன்னா நிறைய மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இருக்குது. இது ஹார்ட் டிசீஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுது. நீங்கள் ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பீனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரிஃபைன்ட் ஆயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. நல்லெண்ணெய் கூட ஹார்ட் டிசீஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் அதிகமான விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் இருக்குது. இது உங்கள் ஹேர், ஸ்கின் க்ரோத்து இதுக்கெலாம் ரொம்பவே நல்லது. அதால் நீங்கள் நல்லெண்ணெய் வந்து நீங்கள் அதிகமாக சேர்க்கும் போது உங்கள் ஜாயின்ஸ்க்கு வந்து அது நல்ல லூப்ரிகேஷன் கொடுக்குது. இன்ஃப்ளமேஷனை வந்து அது ப்ரிவென்ட் பண்ணுறதால ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்குது. சன்ஃப்ளவர் ஆயிலில் கூட உங்களுக்கு மோனோசாச்சுரேட்டட் ஃபேட்ஸ் நிறையா இருக்குது. அதுவும் வந்து இன்ஃப்ளமேஷனை வந்து உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. இங்கே டீப் ஃப்ரைங்லாம் பண்ணும் போது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஹை ஸ்மோக்கிங் பாயிண்ட் இருக்கிறதால இதில் வந்து உள்ள விட்டமின் இ, சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் ப்ரிசர்வ் ஆகி உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸில் கிடைக்கும். ஆலிவ் ஆயில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலிஃபினாயில்ஸ் இருக்குது. இது ஹார்ட் ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணுது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஆக்சுவலி பெஸ்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான். பட் இது வந்து காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதால நம்ம ரெகுலர் டயட்டில் சேர்க்க முடியாது. நீங்கள் உங்கள் சாலட் ட்ரெஸ்ஸிங், நீங்கள் மேரினேட்லாம் பண்ணும் போது ஆலிவ் ஆயில்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் மேரினேட் பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பாஸ்தாஸ்லாம் பண்ணும்போது நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்து பண்ணும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கிடைக்குது. மஸ்டர்ட் ஆயில் கூட நார்த் சைடில் நான் சொன்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு பஞ்சன் ஸ்மெல் வரும். பட் இது சாலட் ட்ரெஸ்ஸிங்க்லாம் ரொம்ப நல்லது. இதுலேயும் அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. உங்களுக்கு சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நம்ம ரெகுலராக நம்ம கொஞ்சம் நெய்யும் நம்ம சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம நெய்யும் பட்டரும் சேர்க்கும் போது அது உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. உங்கள் ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆக்சுவலி வந்து கீ வந்து நம்ம மாடரேஷனில் யூஸ் பண்ணும் போது அது HDL நம்மளுக்கு கூட்டி LDL வந்து நம்மளுக்கு குறைக்குது. கீ எல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஏதாவது பொங்கல் செய்கிறீங்க, இல்லை சாம்பார் செய்கிறீங்க, இட்லிக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் நீங்கள் தாராளமாக எடுக்கிறதால சைடு எஃபெக்ட்டும் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. அதால் நீங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் நெய் சேர்த்து நீங்கள் பருப்பு சாதமோ அந்த மாதிரி கொடுக்கும் போது குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி, அவங்களோட ஓவரால் மெட்டபாலிசம், நம்ம கட் மெட்டபாலிசத்துக்கு வந்து நெய் வந்து ரொம்ப
ரொம்பவே நல்லது. நிறைய பேர் நினைப்பாங்க நெய்யால் நம்ம வந்து குண்டாயிருவோம், நெய் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு. நம்ம எதையும் வந்து அளவுக்கு மீறி சாப்பிடும் போது அது கண்டிப்பாக வந்து அது கொலஸ்ட்ராலாக தான் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு மாட்ரேஷனை யூஸ் பண்ணும் போது அதோட பெனிஃபிட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். 7 விதமான எண்ணெய்களை வந்து நீங்கள் ரொட்டேஷனில் நீங்கள் யூஸ் பண்ணும் போது அது உங்கள் உடம்புக்கு வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குது. ஏன்னா அது இன்ஃப்ளமேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ண எய்டாக இருக்குது, உங்கள் ஹார்ட் மெட்டபாலிசத்துக்கு நல்லது, உங்களுடைய பிரெயின் மெட்டபாலிசத்துக்கு நல்லது, உங்களுடைய கட்டுக்கு வந்து அது ஒரு டானிக்காக கூட அமையுது. உங்கள் ஃபேமிலி ஹெல்த் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நான் சொன்ன வந்து இந்த 7 விதமான எண்ணெய்களையுமே உங்கள் ரெகுலர் டயட்டில் நீங்கள் ரொட்டேஷனில் யூஸ் பண்ணுற ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் கொண்டு வாங்க. தேங்க்யூ.